ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எரேமியா 17:14. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சார்லஸ்க்கு மருத்துவம் பார்த்து, இனி இது முடியாது, இதுக்கு மேலே கர்த்தர் தான் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மனைவி ரொம்பவே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிட்டாங்க. கண்டிப்பாக என்னுடைய கணவர் குணமாகி வெளியில் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது எல்லாமே கர்த்தருடைய செயல்தான். ஏன் அப்படின்னா, எங்கள் குடும்பமே மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கர்த்தர் இதை அனுமதிச்சிருப்பார். மற்றபடி இதை குறித்து பயப்படவும் வேண்டான்னு எல்லார்கிட்டேயும் சொன்னாங்க. அதை கேட்டு மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது சார்லஸோட மனைவி திரும்ப சொன்னாங்க, மருந்தோட தரம் உயர்ந்திருந்துச்சுன்னா மருத்துவமனையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருந்துச்சுன்னா மருந்து கடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி எதுவுமே இல்லையே. எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் குணமடைய வைக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிப்படைய செய்ய முடியும். அதனால் எனக்கு இதை குறித்து எதுவும் பயம் கிடையாது. நீங்கள் யாரும் ஏதாவது வார்த்தைகளை போட்டு என்னோடய இருதயத்தை காயப்படுத்தியோ இல்லை என்னைய திடகாத்திரமாக இருக்காதபடிக்கு வச்சிடாதீங்க. கண்டிப்பாக என்னுடைய கணவர் திரும்ப வருவார். நாங்கள் எங்கள் குடும்பம் மொத்தமும் இந்த பூமியில் சாட்சியாக நிற்போன்னு சொன்னாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா ஊழியர்கள், இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய கூக்குரலை கேட்க ஆரம்பித்தார். சரி, சார்லஸோடைய மனைவிக்காக இவளுக்கு நல்ல விதமாக உயிர் திரும்ப கொடுக்கணும்னு கர்த்தர் அனுமதித்தார். அதனால் சார்லஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விதமாக வெளியில் வர ஆரம்பித்தார். அழகாக குணமடைஞ்சார். மூளையில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்ன டாக்டருக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லா டாக்டருமே. அப்போ தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியோடைய ஜெபமும் அவங்களுடைய கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் மட்டும்தான் உங்களை புதுப்பிச்சு கொடுத்துருக்குது. இல்லாட்டினா இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் யாரும் உயிரடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. எங்களுடைய மருத்துவ ரீதியில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ கர்த்தர் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. நாங்களே கர்த்தரை நேசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை கிடச்சிருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே கர்த்தர் தான் பெரியவர், கர்த்தர் தான் குணமாக்க முடியும்னு கர்த்தரை நம்ப ஆரம்பித்தாங்க. எல்லாருமே சந்தோஷமாக மருத்துவமனை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சார்லஸோடைய குடும்பம் மொத்தமே கர்த்தருக்குள்ளே எல்லார்கிட்டேயும் சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களால இன்னும் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே கர்த்தர் செயல்னு திரும்ப சார்லஸோட மனைவி சொல்லி முடித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ கதை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ அது உண்மை ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவம் தான். அதனால் நாமளுக்கு எப்போ எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத பட்சத்தில் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை கைவிட மாட்டார். இந்த பூமியில் எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்க. மருந்து மாத்திரம் எல்லாமே நம்மளை கைவிட்டுரும். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளோ இல்லை மனிதர்களோ யாருனாலும் நம்மளை கைவிட தான் செய்ய போகிறாங்க. யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் நம்ம கூடவே இருப்பார். நம்மளை குணமாக்க முடியும், நம்மளை ரட்சிக்க முடியும். அவர் தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.